ஸ்தோத்திரம். உன்னதங்களில் வாசம் வருகிற எங்கள் நல்ல பிதாவே, பரிசுத்த நாமத்துக்காக உம்மை நன்றி உள்ள இதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவராக இயேசுவை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்கிற பரிசுத்த ஆவியானவரை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக துதிக்கிறீர்கள். உடைய நாமத்தினாலே நாங்கள் கூடி வருவதற்கு ஆவியானவரை பாராட்டி நிற்கிறோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரை எங்களோடு கூட விடுகிறார். ஆராதனை ஆசிரியர்களாக ஆண்டவரை இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்பட்டு இதை கேட்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நன்மைகளை செய்யும்படியாக, சமாதானத்தை அருளும்படியாக, ஆண்டவரை இந்த நாட்களில் உடைய பிள்ளைகளுக்கு ஏற்றதான பாதுகாப்பை தந்து அற்புதமாய் நடத்தும்படியாக உடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். எங்கள் தேவனாகி கர்த்தர் எங்களோடு இருந்து இந்த நாளில் உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் வெளிப்பட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நான் உடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கிரியை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய பாட்டு புஸ்தகத்திலே 19வது பாடலை பாடி ஆராதனை ஆராதனை உனக்கு ஆராதனை என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே, தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. சர்வவல்ல தேவனே ஆராதனை, சத்தியம் தந்தவரே ஆராதனை. சர்வவல்ல தேவனே ஆராதனை, சத்தியம் தந்தவரே ஆராதனை. சர்வ சிருஷ்டி கர்த்தரே ஆராதனை, சமாதான தேவனே ஆராதனை. சர்வ சிருஷ்டி கர்த்தரே ஆராதனை, சமாதான தேவனே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆதியும் மகனமே ஆராதனை, ஐயாவுமிகாவே ஆராதனை. ஆதியும் மகனமே ஆராதனை, ஐயாவுமிகாவே ஆராதனை. இருந்தவர் இருப்பவரே ஆராதனை, தேவியேனும் வருபவரே ஆராதனை. இருந்தவர் இருப்பவரே ஆராதனை, தேவியேனும் வருபவரே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. மகிமை மாட்சிமை ஆராதனை, மகத்துவ தேவனே ஆராதனை. மகிமை மாட்சிமை ஆராதனை, மகத்துவ தேவனே ஆராதனை. மகிமை பிதாவே ஆராதனை, மகிமை ராஜனே ஆராதனை. மகிமை பிதாவே ஆராதனை, மகிமை
மகிமையின் ராஜாவே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை மன்னாதி மன்னவரே ஆராதனை மணவாளனே இயேசுவே ஆராதனை மன்னாதி மன்னவரே ஆராதனை மணவாளனே இயேசுவே ஆராதனை மீண்டும் மலர்ந்தவரே ஆராதனை மறுரூபம் தருபவரே ஆராதனை மீண்டும் மலர்ந்தவரே ஆராதனை மறுரூபம் தருபவரே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. சொல்கிற அவனதுபடியாக பாட்டு புஸ்தகத்திலே 33வது பாடல் உன்னதத்தின் ஆவியை உயிர்ப்பிக்கும் ஆவியே உள்ளத்தில் வந்திடுகிற பாடலை பாடி பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நாட்கள் நம்மை ஆட்கொண்டு நடத்துவதற்காக ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? இந்த கடைசி நாட்களில் ஆவியானவருடைய ஆளுகை நம்மை ஆள வேண்டும். அவருடைய ஆளுகை இருக்கும்போது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட நாம் சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அவை இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியிலே ஜெபித்து ஆண்டவராக இயேசு வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவதற்காக அந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். உன்னதத்தின் ஆவியை உயிர்ப்பிக்கும் ஆவியை உள்ளத்தில் வந்திடுவே நித்திய ஆவியை நிலைவர ஆவியை நிரந்தரமாய் தந்திடுவே உன்னதத்தின் ஆவியை உயிர்ப்பிக்கும் ஆவியை உள்ளத்தில் வந்திடுவே நித்திய ஆவியை நிலைவர ஆவியை நிரந்தரமாய் தந்திடுவே உன்னதத்தின் ஆவியை உயிர்ப்பிக்கும் ஆவியை நித்திய ஆவியை நிலைவர ஆவியை உன்னதத்தின் ஆவியை உயிர்ப்பிக்கும் ஆவியை நித்திய ஆவியை நிலைவர ஆவியை உன்னதத்தின் ஆவியை உயிர்ப்பிக்கும் ஆவியை உன்னதத்தின் ஆவியை நித்திய ஆவியை நிலைவர ஆவியை நிரந்தரமாய் தந்திடுவே நிரந்தரமாய் தந்திடுவே ஆனந்தம் தேவ ஆவியே அபிஷேகம் தந்திடும் ஆவியே ஆனந்தம் தேவ ஆவியே அபிஷேகம் தந்திடும் ஆவியே நோக்கங்களை முடித்திடும் ஆவியே ஜெய கொடி ஏற்றிடும் ஆவியே நோக்கங்களை முடித்திடும் ஆவியே ஜெய கொடி ஏற்றும் ஆவியே உன்னதத்தின் ஆவியை உயிர்ப்பிக்கும் ஆவியை உள்ளத்தில் வந்திடுவே நித்திய ஆவியை நிலைவர
வல்லமையாயிருக்கும் ஆவியே, வரங்களை கொடுக்கும் ஆவியே, வல்லமையாயிருக்கும் ஆவியே, உம்மிடம் ஆவியே, வல்லமையாயிருக்கும் ஆவியே, வாதைகளை நீக்கிடும் ஆவியே, வல்லமையாயிருக்கும் ஆவியே, வாதத்தின் ஆவியே, உயிர்ப்பிக்கும் ஆவியே, உள்ளத்தில் வந்திடுமே. நித்திய ஆவி, நிலைவர ஆவி, நிரந்தரமாய் வந்திடுமே. உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்கும் ஆவி, உள்ளத்தில் வந்திடுமே. நித்திய ஆவி, நிலைவர ஆவி, நிரந்தரமாய் வந்திடுமே. சுத்திகரிக்கும் தேவ ஆவியே, சுத்தமாய் மாற்றுவோம் ஆவியே, சுத்திகரிக்கும் தேவ ஆவியே, சுத்தமாய் மாற்றும் ஆவியே, மாறும் தாழ்ந்த ஆவியே, மகிமையில் சேர்த்திடும் ஆவியே, மாறும் தாழ்ந்த ஆவியே, மகிமையில் சேர்த்திடும் ஆவியே, உன்னதத்தின் ஆவியே, உயிர்ப்பிக்கும் ஆவி, உள்ளத்தில் வந்திடுமே. நித்திய ஆவி, நிரந்தர ஆவி, நிரந்தரமாய் வந்திடுமே. உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்கும் ஆவி, உள்ளத்தில் வந்திடுமே. நித்திய ஆவி, நிரந்தர ஆவி, நிரந்தரமாய் வந்திடுமே. உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்கும் ஆவி, நித்திய ஆவி, நிலைவர ஆவி, உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்கும் ஆவி, நித்திய ஆவி, நிலைவர ஆவி, உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்கும் ஆவி, உள்ளத்தில் வந்திடுமே. நித்திய ஆவி, நிலைவர ஆவி, நிரந்தரமாய் வந்திடுமே. நிரந்தரமாய் வந்திடுமே. ஆமென். அல்லேலூயா. திமனாவின மனாதியா ரோரபா ஷாதல வதரபோதி கமனந்தன மன பீமனாதில வதரபோதியா ஷாலதியா கமனந்திரபோதி. பரிசுத்தர் பரிசுத்தர் என்ற நாமம் உள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரை துதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை துதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் உடைய பிள்ளைகளை நம்முடைய ஆவியால் நிரப்புவீராக, அபிஷேகத்தினால் நிரப்புவீராக, நம்முடைய வல்லமையால் நிரப்புவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிற ஆவியானவர் தாமே, எங்கள் உள்ளத்திலே கிரியை செய்கிற ஆவியானவர் தாமே, எங்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை உருவாக்குற ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் இறங்கி கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவர் மேலும் உடைய மகிமையின் வல்லமை இறங்கி அபிஷேகப்படுத்தி அற்புதமாய் நடத்துவீராக. இந்த நாட்களில் உடைய பிள்ளைகளுக்கு நீரே துணையாயிருந்து துணையாளராயிருந்து கர்த்தர் வழிநடத்தி காக்கும்படியாக தொடர்ந்து அடியனை மறைத்து நல்ல வார்த்தைகளை தந்து ஜனங்களை உயிர்ப்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் மீண்டும் உங்களை இந்த செய்தி மூலமாக நான் உங்களை சந்திக்க தேவன் எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு மகிமையும் கனத்தை செலுத்துகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய யாவரையும் நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து சேஷமாகிய ஆண்டவராகிய இயேசுவின் வருகைக்கு
முற்றிலும் பரிசுத்தப்படுத்தி அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறேன். கர்த்தர் அப்படியாக உங்களை நடத்துவாராக. தேவனுக்கு ஒரு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் 7வது மாதத்தை கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவமான காரியத்தை நாங்கள் வாசித்து அதை தியானித்து எப்படியாவது கிறிஸ்துவின் வருகையிலே நாம் ஆயத்தப்படுவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்யும்படியாக இந்த மாதத்தின் வாக்கு தத்துவமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக வாசிக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதுடையவனை உம்மையே நம்பி இருக்கிறபடி நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். அன்பா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த மாதத்தில் வாக்கு தத்துவமாய் கொடுத்திருக்கிறார். இதிலிருந்து சில காரியங்களை நாம் அறிந்து கொண்டு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பூரண சமாதானத்தை பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகை வரையதும் இந்த உலகத்தில் வாழ ஆண்டவர் நாமே நமக்கு கிருபை செய்ய வேண்டும். மனிதனுக்கு மிக முக்கியமானது சமாதானம். இன்றைக்கு உலகத்திலே மனிதன் அநேக பேருக்கு சமாதானம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமாதானம் இல்லாமல் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமாதானம் இல்லாமல் உலகத்தில் குடும்பத்தை விட்டு ஓடி போகிறார்கள். சமாதானம் இல்லாமல் மரணத்தை தேடி போகிறார்கள். எவ்வளவு பணம் இருந்தும், ஆஸ்திகள் இருந்தும், சொத்துக்கள் இருந்தும், படிப்பு இருந்தும், அறிவு இருந்தும், புத்தி இருந்தும் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில முழுமையாய் சமாதானத்தை இழந்து போனதான ஜனங்கள் காணப்படுகிறார்கள். இந்த காலங்களில் கொரோனா என்றதான அந்த தொற்று நிமித்தமாக இன்றைக்கு மனிதன் ஒவ்வொருவரும் சமாதானத்தை இழந்தவர்களாக, தேசத்தின் அதிகாரிகளும் ஆளுகை செய்கிறவர்களும் சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தின்படி சம்பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர் என்ற அந்த வார்த்தைப்படி தேவனுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பூரண சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவர். நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் காரணராய் இருக்கிறார். அவர் பூமியிலே சமாதானத்தை கொண்டு வந்தார். அவர் பூமியில் இருந்த நாட்களில் அநேகருக்கு சமாதானத்தை கொடுத்தார். அவர் நமக்காக சிலுவையிலே பலியாகி தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தின போது அந்த இரத்தத்தினாலே சமாதானத்தை ஏற்படுத்தினார். அந்த சமாதானம் இன்றைக்கு நிலைத்திருக்கிறது. பூமியிலே சமாதானத்தை வைத்து போனேன் என்று சொன்னார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு அழகான சமாதானத்தை தந்து இந்த உலகத்தில் வாழ வைக்க விரும்புகிற தேவன். ஆனால் தேவனை அறியாத இன்றைக்கு அநேக பேர்கள் தேவனை அறிந்தேன் என்று சொல்லியும் கூட தேவ சமாதானத்தை அநேக பேர் இழந்து போயிருக்கிறார்கள். இந்த கடைசி காலத்திலே தேவன் நமக்காக கொடுத்த சமாதானத்தை, நமக்காக வைத்து போன சமாதானத்தை, அதை நாம் பெற்று பூரண சமாதானத்துடன் கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வதற்காக இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா, அர்ப்பணிப்போமா? இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? உம்மை உறுதியாக பற்றிக்கொள்ள மனதுடையவனை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, முதலாவது நாம் தேவனை அறிந்து கொண்டு அவரை நாம் உறுதியாக பற்றி கொள்ளுகிற ஒரு நல்ல அனுபவம் நமக்கு வேண்டும். நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவர் என்ன செய்கிறார் என்றால் தம்மை அறிந்தவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அவர்தான் பூமியின் சமாதானக்காரனாய் இருக்கிறார். ஆகவே தேவனுக்குள் அன்பான தெய்வ ஜனமே, ஆண்டவரை அறிந்திருக்கிற நாம அவரை உறுதியாக பற்றி கொள்ள ஒரு நல்ல மனதுடையவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு கொடியானது ஒரு மரத்தை பற்றி கொள்வது போல, ஒரு கொடியானது ஒரு பந்தலை பற்றி கொள்வது போல, ஒரு கன்னியானவன் ஒரு வாலிபனை பற்றி கொள்வது போல, அன்பான தெய்வ பிள்ளைகளே, பிள்ளைகள் தன் பெற்றோர்களை பற்றி கொள்வது போல நாமும் நம்முடைய ஆண்டவராகிய தேவனை, நம்மை உண்டாக்கின தேவனை, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை, சர்வ சிருஷ்டி கர்த்தராகிய தேவனை அறிந்தது மட்டுமல்லாமல் அவரை நாம் உறுதியாக பற்றி கொள்வோமானால் அது நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நம்பி வாழ்க்கை தான் நமக்கு பூரண சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் தேவனை அறிந்தார்கள், தேவ சத்தத்தை கேட்டார்கள், தேவனை உறுதியாக பற்றி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவனால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருந்த நாட்களில் 12 சீசர்கள்
அவர்களோடு இருந்தார். பின்பும் அநேக சீசர்களை தெரிந்து கொண்டு தம்முடைய ஊழியர்களை செய்வதற்காக ஆண்டவர் பிரயாசப்பட்டார். அந்த நேரத்தில் தம்முடைய சரீரத்தை குறித்தோ இரத்தத்தை குறித்தோ ஆண்டவர் பேசுகிற ஒரு பகுதியை யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்திலிருந்து 69ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தம்முடைய சரீரத்தை குறித்தும் இரத்தத்தை குறித்தான காரியங்களை பேசுகிறார். இதை சீசர்கள் கேட்டு இது ஒரு கடினமான உபதேசமாச்சே, இதை யார் கேட்பார்கள் சொல்லி அந்த நாள் முதல் கொண்டு இயேசுவை முறுமுறுக்கிறவர்களாகவும் உபதேசத்தை முறுமுறுக்கிறவர்களாகவும் அவரை விட்டு விலகி போகிற மக்களாக இருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் தம்மிடத்தில் இருந்த 12 பேர்களை நோக்கி அங்கே வேதம் சொல்லுகிறது. 67 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு 12 நோக்கி நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்தும் இருக்கிறோம் என்றார். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை படித்து பாருங்கள். ஆண்டவரை பின்பற்றுகிறதான அநேகர் வந்தாலும் கூட ஆண்டவர் பேசின அந்த உபதேசத்தை கடினம் என்று சொன்னார்கள். அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கும் ஆண்டவரை பின்பற்றுவதற்கும் இந்த உலகத்தை வெறுத்து தங்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாய் இருப்பதற்கும் ஆண்டவர் தம்முடைய சரீரத்தை குறித்து தம்முடைய இரத்தத்தை குறித்து தம்முடைய பாடுகளை குறித்து அவர் பேசின அந்த உபதேசத்தை இயேசுவை பின்பற்றினதான சீசர்களே அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இது கடினமான உபதேசம், இதை யார் கேட்பார்கள் என்று முறுமுறுத்தார்கள். அன்பான தேவ மக்களே, இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளை கடினமாய் பேசும்போது, பரிசுத்தத்தை குறித்து கடிந்து பேசும்போது, சமாதானத்தை குறித்து கடிந்து பேசும்போது, அன்பை குறித்து கடிந்து பேசும்போது, சத்தியத்தை சத்தியமாய் கடிந்து பேசும்போது சபைக்குள் இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் அல்லது ஆண்டவரை அறிந்து நின்ற கிறிஸ்தவ மக்கள் அநேக பேர் இது கடினமான உபதேசமானது, இதை யார் கை கொள்ள முடியும் என்று ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு முறுமுறுக்கிற கூட்டம் உண்டு. அந்த கூட்டங்கள் ஆண்டவரை விட்டு பின்னாடி போகிற கூட்டமாக இருக்கிறது. ஆனால் இயேசுவை பின்பற்றின 12 சீசர்களிலே ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் போக மனதாய் இருக்கிறீர்களா? அப்பொழுது பேதுரு சொல்கிறார், நாங்கள் எங்கே போவோம்? உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனம் உண்டு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் அறிந்து விசுவாசிக்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த நம்பிக்கை, இந்த பற்றுதல் அவர் ஆண்டவர் இயேசுவோடு கூட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் உள்ள வார்த்தை, தேவனுடைய வழியானது ஜீவ வழி நடத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. தேவனுடைய நமக்கு வைத்திருக்கிற நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிப்பதற்காக அவருடைய உபதேசங்கள் எப்படி இருந்தாலும் அதை நாம் பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும், அதை கை கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான அடிமகனத்திலிருந்து விடுதலையாக்கி ஜீவ பாதை நடத்தி நித்திய ஜீவனாகிய பரலோகத்தை சொந்தரிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுரும் மற்ற சீசர்கள் அறிந்திருக்கிறது போல இன்றைக்கு நாம் அறிந்து அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், அவருடைய வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், அவர் கொடுத்த வேதத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது. வேத வசனத்தை நாம் அறிந்து அதை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தந்து நற்பதமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அடுத்தபடியாக மாற்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதியை நாம் வாசிக்க பார்க்கிறோம். அங்கே பார்க்கும்போது 47 48 வசனம் வரைக்கும் நாங்கள் பார்ப்போம்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டு தொடங்கினார். அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள்.
தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் முன்னிலும் கூப்பிட்டான். அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று இயேசு நின்று அவனை அழைத்து வரச் அவனை சொன்னார். அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், இடங்கொள், எழுந்திரு, எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் உன்னை என்றார்கள். அழைக்கிறார் என்றார்கள். இப்போ அந்த 46ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரை பார்க்கும்போது ஆண்டவர் இயேசுவானவர் எரிகோவின் வழியாக எருசலேமுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வேலை வந்தபோது அந்த வழியாக போகிற போது பர்திமேயு என்ற ஒரு குருடன் அங்கே பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து சென்றார். ஜன கூட்டங்கள் அவரை பின்பற்றி போகிறார்கள். அந்த சத்தத்தை கேட்டு இது என்ன சத்தம் என்று கேட்கும்போது நசரேயனாகிய இயேசு போகிறார் என்ற கேள்விப்பட்டார். உடனே அவர் பாருங்கள், சற்றும் தாமதிக்காமல் ஆண்டவர் தன்னுடைய தான் இருக்கும் இடத்தில் வழியாக போகிறார் என்று அறிந்து உடனே அவரை பார்த்து, நசரேயனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிடுகிறார். ஆனால் முன்னடக்கிற ஜனங்கள் நீ கூப்பிடாது என்று அவருடைய சத்தத்தை அடக்குகிறார்கள். அந்த போதிலும் கூட அவர் தொடர்ந்து சத்தமிட்டு, தாவீதின் குமாரனே, நசரேயனாகிய இயேசுவே, எனக்கு இறங்கும் என்று அவன் உரத்த சத்தமாய் உறுதியாய் கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். அநேகர் அவனை அதட்டினாலும் அவன் விட்டுவிடவில்லை. ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டார். உறுதியாய் பற்றி கொண்டு கூப்பிடுகிறார். உடனே ஆண்டவர் நின்றார். அவனை அழைத்து கொண்டு வர சொன்னார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னார். நீ பார்வை அடைவாயாக என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் பார்வையடைந்தார். எத்தனை அற்புதம் பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பலவீனங்களை நாம் அனுபவிக்கிறோம், எத்தனையோ வேதனைகளை அனுபவிக்கிறோம், எத்தனையோ விதமான பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம். எதுவாய் இருந்தாலும் இந்த பர்திமேயை போல ஆண்டவரை நாம் உறுதியாய் பற்றிக் கொள்வோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்காக இறங்கி நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்குவார், பலவீனத்திலிருந்து விடுதலையாக்குவார், வாதையிலிருந்து விடுதலையாக்குவார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குருட்டுத்தன்மையாய் இருக்கிற மனக்கண்களை நீக்கி நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க அவர் வல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது இந்த சூழ்நிலைகளை பார்க்க அவன் உறுதியாய் பற்றிக் கொண்டபடினாலே பிறந்த நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் குருடனாய் இருந்த அவன் ஆண்டவர் இயேசுவை உறுதியாய் பற்றிக் கொண்டதினாலே கண்கள் திறக்கப்பட்டது. அநேகரை கண்டான், தேவனை மகிமைப்படுத்தினான். இன்றைக்கும் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே கண்கள் திறக்கப்பட்டு தேவனை பின்பற்றி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்றார். ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிற அந்த மனம் உங்களுக்கு வேண்டும். அடுத்தபடியாக நான் ஒரு பகுதியை வாசிப்போமானால் ரோமருக்கு நிருபம் 8ஆவது அதிகாரத்திலே 55ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போமானால் 35 35லிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படும் அடிக்கப்படும் ஆடுகளை எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாக்குலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவே இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதே என்று நிச்சயித்திருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். அவன் எவ்வளவாக தேவனுக்கு விரோதமாய், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய், தேவ சபைக்கு விரோதமாய், சத்தியத்துக்கு விரோதமாய் கிரியை செய்வான். ஆனால் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்ட பின்பு, ஆண்டவரை அறிந்த பிறகு இயேசு கிறிஸ்துவை அவன் உறுதியாய் பற்றி கொண்டான். ஆண்டவருடைய சத்தியத்தை உறுதியாய் பற்றி கொண்டான். ஆண்டவருடைய வேதத்தை உறுதியாய் பற்றி கொண்டான். வாழ்க்கையில என்ன வந்தாலும் என்ன சம்பவித்தாலும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு
கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்ற ஒரு உறுதியோடு கூட ஆண்டவரை பின்பற்றி கர்த்தருக்கு இந்த ஊழியங்களை செய்து எத்தனை பாடுகள் வந்த போதிலும், உபத்திரவங்கள் வந்த போதிலும், அடிகளை பட்ட போதிலும், சிறைச்சாலையை கொண்டு போய் வைத்த போதிலும், நிந்திக்கப்படும் போதும், கல்லெறிந்து அடித்த போதிலும், எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் தேவனுக்குள் அன்பானவர்களே கிறிஸ்துவின் அன்பிலே உறுதியாய் நிலைத்திருந்தார். இந்த நாட்களில் நாமும் கூட இந்த கொரோனாவினுடைய பாதை நிமித்தமாக ஆலயத்தில் வர முடியாமல் ஆங்காங்கே இருந்தால் எத்தனை நிந்தைகள் பாடுகள் வந்த போதிலும் நாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாதபடி உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். இந்த பிரிந்திருக்க நாட்களில் பிசாசானவர் பலவிதமான சோதனைகளை தந்து விசுவாசத்தை விட்டு விலகுவதற்கு ஏதுவான கிரியைகளை செய்வார். ஆனாலும் தேவனுக்கு அன்பானவர்களே கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாதபடி அவரை உறுதியாய் பற்றி கொள்கிறார். பவுல் சொன்னது போல நாம் எல்லாவற்றையும் செய்து முடித்து அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வல்லவர் என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். ஆகவே இன்னும் அநேக பரிசுத்தவான்களை பார்க்கும்போது அநேகர் உறுதியாய் பற்றி கொண்டார்கள். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? கர்த்தரையே நம்பி இருப்பார்கள். கர்த்தரையே நம்பி இருப்பார்கள். வேதம் சொல்கிறது சங்கீதம் 118:8-9 வாசிக்கும் போது மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று சொல்லப்படுகிறது. பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 2:22 வாசிக்கும் போது நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு ஏமாத்திரன் என்று சொல்லப்படுகிறது. அவை இந்த உலகத்தில் மனுஷனையாவது அல்லது தேவனுடைய சிருஷ்டிகளையாவது நாம் நம்பாதபடி நம்மை உண்டாக்கி நமக்காக இந்த உலகத்திலே தம்முடைய குமாரனை அனுப்பி நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்த அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து நம்முடைய பாவங்களை கழுவி தேவனுக்கு சொந்த பிள்ளைகளாக மாற்றியிருக்கிற அந்த தேவனை நாம் உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். நம்ப வேண்டும். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். கர்த்தர் தம்மை நம்பினவர்களை ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார். கர்த்தர் தம்மை நம்பினவர்களை காக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தம்மை நம்பினவர்களை செரிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தம்மை நம்பினவர்களை உயர்ந்த அடையாளத்தில் வைக்கிறார். கர்த்தர் தம்மை நம்பினவர்களுக்கு வெட்கப்பட விடாமல் காத்துக் கொள்கிறார். ஓ, அது எத்தனை பெரிய பாக்கியம்! கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான், கர்த்தரால் நம்பப்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் நமக்கு அவரை நம்புகிற நம்பிக்கை தருவார். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 125 முதலாவது வசனத்தை நாம் பார்க்கும் போது, தேவனுக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிறவன் சீயோன் பர்வதத்தில் இருக்கிற இந்த மலையை போல அசைக்கப்படாது இருப்பான் என்று சொல்லப்படும். வாசித்து பாருங்கள். சங்கீதம் 125 கர்த்தரை நம்புகிறவர் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்குள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்மை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரை நாம் நம்புவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பூரண சமாதானத்தினாலே நம்மை காத்துக் கொள்ளுகிறவர். இந்த நாட்களில் கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசுவின் வருகையை உலகம் முழுவதும் நாம் பார்க்கும் போது வானத்தின் அடையாளங்கள், பூமியின் அடையாளங்கள், சமுத்திரத்தின் அடையாளங்கள், ஜனங்களுக்குள் இருக்கிற அடையாளங்கள், தேசத்துக்குள் இருக்கிற அடையாளங்கள், கொள்ளை நோய்கள், இப்படி பல காரியங்கள் நடக்கிறது. இயற்கை சூழ்நிலை நடக்கிறது. ஆண்டவராக இயேசுவின் வருகை மிக மிக சமயமாய் இருக்கிறது. ஆகவே தேவனுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்து இந்த நாட்களில் சமாதானமற்ற உலகத்தின் மத்தியிலே தேவ சமாதானம் நம்முடைய இறுதிகளையும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அந்த சமாதானத்தை தந்து ஒரு பூரணமான சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும். தேவனோடு சமாதானமாய் இருக்கிற அந்த சமாதானம் நமக்கு வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் நாம் சமாதானமாய் இருக்க அந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். சபை மக்களோடு கூட சபையோடு கூட சமாதானமாய் இருக்கிற அந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்க வேண்டும். நாம் குடியிருக்கிற இடங்களிலே இருக்கிற எல்லா மக்கள் மத்தியிலும் ஒரு சமாதான
சமாதானத்தை காண வேண்டும். நாம் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே ஒரு சமாதானத்தை காண வேண்டும். நம்முடைய சொந்த ஜனங்கள் மத்தியிலே நமக்கு ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகத்தில் இருக்கிற பிதாவோடும் இயேசுவோடும் அவருடைய ஆவியானவரோடு கூட பரலோகத்திலே நாம் சமாதானத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க நல்ல கிருபை வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை தந்து ஆண்டவரை இந்த பூமியிலே நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள், அவர்கள் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு தந்து எந்த நாட்களில் இருக்கிற தீமைகளை விலக்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என்றென்றைக்கும் காத்து அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? பரலோகத்திலே வாசம் பண்ணுகிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நம்மை துதிக்கிறோம். இந்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த வசனத்தின்படி தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ள கிருபை தாரும். ஏனோக்கை போல உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ள கிருபை தாரும். நோவாவை போல உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, தாவீதை போல உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ள கிருபை தாரும். சீசர்களை போல உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ள கிருபை தாரும் ஐயா. இந்த நாட்களில் உறுதியாய் பற்றிக் கொண்டு உலகத்தை நம்பாதபடி உண்மையே நம்பி கர்த்தாவே நீர் எங்களுக்கு வைத்து போன அந்த பூரண சமாதானம் எங்கள் இருதயங்களை ஆட்கொள்ளட்டும், எங்கள் குடும்பங்களை ஆட்கொள்ளட்டும், எங்கள் சபைகளை ஆட்கொள்ளட்டும், எங்கள் தேசத்தை ஆண்டு கொள்ளும்படியாக உடைய சமாதானத்தை தந்து எங்களை பாதுகாப்பீராக. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் மேலும் உம்முடைய பூரண சமாதானம் உண்டாகட்டும். பூரண சமாதானத்தை தந்து அவர்களை காத்துக்கொள்ளுங்க, அவருடைய குடும்பங்களை காத்துக்கொள்ளுங்க, அவருடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து ஆண்டவர் அற்புதமாய் நடத்தும்படியாக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்த்திடும், கைவிடா காத்திடும் பரமனி கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனி கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இன்பம் கேட்ட இன்பங்களில் நம்மை நீக்கி போட்டும் அகற்றுவோம். இன்மை கேட்ட இன்பங்களில் நம்மை வீட்டு போட்டும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்த்திடும், கைவிடா காத்திடும் பரமனி கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனி கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினால் உண்டாக அந்நியவனியை என்று சகவாசம் அளித்தும் நம்ம அனைவரோடு கூட உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடு கூட நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு வருவர் என்றும் இன்றும் என்றும் சதா கால அழைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து